ராஜாத்தியின் வீடு வெயில் காலங்களில் மிக அதிகமாக வெப்பமாக இருந்ததால் மொட்டை மாடியில் குளிர்ச்சிக்காக தென்னை ஓலையால் ஒரு பந்தல் அமைத்தார்கள். மாலை நேரங்களிலே அங்கே அமர்ந்தால் காற்று நன்றாக இருக்கிறது என்று அதை அனுபவிக்கத் தொடங்கினார்கள். பின்னர் வீட்டின் கீழ்ப்பகுதியிலே இடம் காணவில்லை என்ற நிலை வந்தபொழுது கூரையை சுற்றி பக்கங்களிலேயும் தென்னை ஓலையால் சுவரை போல மறைவுகளை ஏற்படுத்தினார்கள். பின்னர் அது எப்பொழுதுமே அவர்கள் வீட்டின் ஒரு பகுதியாகவே பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியிலும் பொருட்கள் சேர ஆரம்பித்தன. பண்டிகை காலம் அது. யாரோ எங்கிருந்தோ கொளுத்திய ஒரு ராக்கெட் வெடி கூரையிலே விழுந்து கூரையை பற்றி எரியச் செய்தது. அண்டை வீட்டுக்காரர்கள் குரல் கொடுக்க ராஜாத்தியும் வீட்டிலிருந்த மகனும் படிக்கட்டில் ஏறி போய் முக்கியம் என நினைத்த பல பொருட்களை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதற்குள் தீயணைப்பு வாகனமும் வந்து ஒரு வழியாக தீயை அணைத்து முடித்தார்கள். என்றாலும் அவர்கள் விட்டு வந்த பல பொருட்கள் எரிந்து சாம்பலாகி போனது. அப்பொழுதுதான் தாயும் மகனும் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளை எடுக்கவில்லை என்பதை உணர்ந்து மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்படி என்ன முக்கியமான பொருள்? அதுதான் 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த குடும்ப புகைப்படங்கள். நம்முடைய வாழ்விலும் எதை முக்கியமாக கருதுகிறோம் என்பதை குறித்து அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும். உலகப் பொருட்களை குறித்து மட்டுமல்ல, நமது ஆத்ம வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்தும், குடும்பம் என்ற அமைப்பை குறித்தும், வேலையை குறித்தும், பொது வாழ்க்கையை குறித்தும், இவைகளிலேயே முக்கியமாக நாம் செயல்பட வேண்டிய பகுதிகளை குறித்தும் எண்ணி பார்க்க வேண்டும். வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் இந்த வருடத்தில் எந்தெந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்த காரியங்களிலே வளர்ச்சி கண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து புதிய ஆண்டிலே எந்தெந்த காரியங்களுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டும் என்பதை சரியாக திட்டமிட வேண்டும். ஏனென்றால் தேவையற்ற காரியங்களில் நம்முடைய நேரத்தையோ பணத்தையோ வீணாக்காமல் வருடத்தின் இறுதியில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டை நான் பயனுள்ளதாக செலவு செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இப்படி உட்கார்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்க எடுத்துக்கொள்ளும் நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. வரும் காலங்களை குறித்து திட்டமிட நேரம் எடுத்துக் கொள்வோமா?